ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கேப்சிகம் சாலடை நாம் மிக விரைவில் செய்து விடலாம். நாம் சாலட் செய்வதற்கு மஞ்சள் குடை மிளகாய், பச்சை குடை மிளகாய், வெங்காயம், பூண்டு, கேரட் நறுக்கி எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் குடை மிளகாய், கேரட், வெங்காயம், பூண்டை பொடியாக நறுக்கி கடாயில் சிறிது பட்டர் போட்டு நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம். பூண்டு நன்றாக வாசம் வரும் வரை வதக்கி அதனுடன் நாம் குடைமிளகாயை சேர்த்து விடலாம். நாம் குடைமிளகாய் வதங்கும் போதே தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் குடைமிளகாய், கேரட்டை இப்படி ஒரு நிமிடம் வதக்கி சாலட் செய்தோம் என்றால் நாம் சாப்பிடுவதற்கு சாஃப்டாக இருக்கும். நாம் அரை ஸ்பூன் மசால் பொடி சேர்த்து விடலாம். நாம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு குடைமிளகாய் வதங்கவும் நாம் கேரட் சேர்த்து விடலாம். நாம் கேரட் சேர்த்து ஒரு அரை நிமிடம் வதக்கி கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் செய்து விடலாம். வேறு பாத்திரத்திற்கு மாற்றி விடலாம். நாம் இப்படி ஒரு பவுலில் மாற்றி இதன் மீது நறுக்கிய வெங்காயத்தை போட்டு விடலாம். இதனுடன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை போட்டு விடலாம். நாம் மயனேஸ் 2 ஸ்பூன் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு மயனேஸ் போதுமானது. இப்பொழுது நாம் அனைத்தையும் மிக்ஸ் செய்து விடலாம். இதனுடன் 1/4 ஸ்பூன் பெப்பரும் நாம் சேர்த்து விடலாம். நாம் லெமன் சிறிது பிழிந்து விடலாம். நாம் லெமன் ஜூஸ் ஊற்றுவதால் மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்த்தியான சாலட் அருமையாக ரெடியாகிவிட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நாம் கேப்சிகம் இருந்தால் இந்த சாலடை உடனடியாக செய்து கொடுக்கலாம். இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் அருமையாக இருக்கும். நாம் ஒரு நிமிடம் வதக்கி செய்வதால் சாப்பிடுவதற்கு மிக அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.